மலேசியர்களுக்காக மடானி அரசு வழங்கியிருக்கும் பூடி மடானி பெட்ரோல் மானியம் நிலைநிறுத்தப்படும் என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா நசீர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எந்த ஒரு தருணத்திலும் மலேசியர்களுக்காக மடானி அரசு வழங்கி இருக்கும் பூடி மடானி பெட்ரோல் மானியம் நிறுத்தப்படாது என்று வாக்குறுதி அளித்துள்ளார். அவருடைய வாக்கை செயல்படுத்தவே தாங்கள் அமைச்சராக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். அரசாங்கத்திற்கு பெருமளவில் வைப்புத் தொகை குறையும் என்கின்ற அபாயம் இருந்தாலும் மலேசியர்களுக்காக மடானி அரசு வழங்கியிருக்கும் பூடி மடானி பெட்ரோல் மானியம் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் போர் சூழலை உருவாக்கியுள்ளது. இதனால் உலக வர்த்தகத்தில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் அரசு மானிய நிதியை அதிகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளதால் பூடி மடானி பெட்ரோல் மானியம் நிறுத்தப்படாது என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். துரோகிகளுக்கு பெரிக்காத்தானில் இடமில்லை என்பதால் ஹம்சா ஜைனுடினை பெரிக்காத்தானில் இணைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று பெசாத்து தலைவரும் பெரிக்காத்தானின் முன்னாள் தலைவருமான முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பெரிக்காத்தானின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றாக பெசாத்து இருக்கிறது. பெரிக்காத்தானில் ஹம்சா தொடங்கும் புதிய அரசியல் கட்சியை இணைத்துக் கொள்வதற்கு பெரிக்காத்தானின் மற்ற உறுப்பு கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது என்று முஹிதீன் உறுதியாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரான ஹம்சா ஜைனுடீன் பெசாத்துவின் துணைத் தலைவர் பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டாலும் பெரிக்காத்தானின் உதவி தலைவர் பொறுப்பிலும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தொடர்ந்து நீடிப்பார் என்று பெரிக்காத்தானின் புதிய தலைவரான அமாட் சம்சூரி மொக்தார் தெரிவித்திருந்தார். பெரிக்காத்தானின் முன்னாள் தலைவராக நான் இருந்தாலும் தற்போதைய தலைமைக்கு தம்முடைய ஆதரவு இருக்கும் என்றாலும் என்னால் துரோகிகளுடன் இணைந்து வேலை செய்ய முடியாது என்று முஹிதீன் தெரிவித்தார். அதேவேளை தற்போதைய பெரிக்காத்தான் தலைமை எடுக்கும் முடிவுகளில் தாம் தலையிட விரும்பவில்லை என்றாலும் துரோகிகளுடன் பயணிப்பது கற்பனையிலும் நடக்காது என்று முஹிதீன் தெளிவுபடுத்தினார். 2021 முதல் 2025 வரை உள்ள காலகட்டத்தில் பள்ளி முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களைச் சேர்ந்த மொத்தம் 13 குற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகளில் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான ஒரு வழக்கு, நிதி மேலாண்மை குற்றச்சாட்டு தொடர்பான 8 வழக்குகள், பாலியல் தொந்தரவு தொடர்பான 3 வழக்குகள் மற்றும் கல்வாத் எனப்படும் அநாகரிக உறவு தொடர்பான ஒரு வழக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் கல்வி அமைச்சு மிகவும் கவனமாகவும் தீவிரமாகவும் எடுத்துக் கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் வலியுறுத்தினார். நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒவ்வொரு வழக்கும் அதிகாரிகளால் விரிவாக ஆய்வு செய்யப்படும் என்றும் ஒவ்வொரு வழக்கின் உண்மை நிலை மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்து பொருத்தமான தண்டனைகள் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் கல்வித்துறையில் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வை நிலைநிறுத்துவதற்காக கல்வி அமைச்சு தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். சபா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை அதிக மாற்றம் இன்றி தொடர்கிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி பியோஃபோர்ட் பகுதியில் 28 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 81 பேர் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் தற்போது தற்காலிக நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிவாரண மையம் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் செயல்பாட்டில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை நிலவரப்படி 5 கிராமங்கள் இன்னும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநில அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தேவையான உதவிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் சம்சூரி முக்தார் பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவராக நியமிக்கப்பட்டது அவர் எதிர்காலத்தில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்பதற்கான உத்தரவாதம் அல்ல என்று பெசாத்து கட்சி தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பெரிக்காத்தான் நேஷனல் 16வது பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது கூட்டணியின் தலைவரை நியமிப்பது போன்ற விஷயத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என்று அவர் விளக்கமளித்தார். மேலும் பெரிக்காத்தான் நேஷனல் சார்பில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடன், குறிப்பாக பாஸ் கட்சியுடன் இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் முன்னாள் பிரதமரான முஹிதீன் தெரிவித்தார். இது பெரிக்காத்தான் நேஷனல் தலைவராக நியமிக்கப்பட்டது மட்டுமே பிரதமர் வேட்பாளர் குறித்து அல்ல, பாஸ் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியதையும் தாம் மேற்கோள் காட்டுவதாக அவர் தெரிவித்தார். அவர் இது பெரிக்காத்தான் நேஷனல் தலைவருக்கான நியமனம் மட்டுமே என்று தெரிவித்ததாக முஹிதீன் கூறினார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.